அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மதி, இப்படியே என் கூடயே இருக்கியா? எல்லாரும் என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? நான் மட்டும் தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு. மதி, என்னை விட்டுட்டு போகாத. என் கூடயே இருப்பேல்ல? என்னங்க இப்ப ஓகேவா? ஹாஸ்பிட்டல் வந்ததும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தீங்க. அது ஒரு நிம்மதி. என் மனசுக்குள்ளே வச்சு யார்கிட்டயும் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதை விட உயிர் போயிடக்கூடாது, என் மதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்ப அப்படி இல்ல. ஏன்னா இப்பதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். எல்லாரும் ஓகே, ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் மதி. கிட்டத்தட்ட ஒரு மாசமா மனசுக்குள்ளே வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏங்க கஷ்டப்பட்டீங்க? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா என்னால முடிஞ்சது கண்டிப்பா எதுனாலும் பண்ணிருப்பேங்க. ஆனாலும் மதி, ரொம்ப ரொம்ப சாரிடி. எதுக்குங்க? இல்ல, உன்னை விட்டுட்டு போறது நினைச்சா தி. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம வீட்டுல உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்குவாங்க. நம்ம ஆதவனையும் என்ன, நான் உன் பக்கத்துல இல்லைங்கிற வருத்தம் மட்டும்தான் இருக்கும். எப்படி நீ நம்ம வீட்டுல எப்போ நம்ம வீட்டு பொண்ணா இருப்ப. என்னங்க போதும், இதையே பேசாதீங்க. இங்க பாருங்க, அழுது அழுது தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. பாருங்க, கண்ணு கூட வீங்கிக்கிச்சு. சாரிடி. உங்க சாரி ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு சொல்லாதீங்க. ஏய், சொல்லாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எப்போ என் கூட தான் இருப்பீங்க. லூசு மாதிரி விட்டுட்டு போயிருவேங்கிறீங்க. ஏங்க, நம்ம பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சதும் அம்மா அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? என்னங்க அழாதீங்க. இங்க பாருங்க, என்ன பார்த்துமா உங்களுக்கு அழுக வருது? அழாதீங்க. கண்டிப்பா நீங்க என்னையும் ஆதவனையும் விட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு புரியுதா? நான் இன்னும் தெம்பா இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனா? என் உள் மனசு சொல்லுது உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க பழையபடி நல்லா வந்துருவீங்கன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நம்பிக்கை இருக்குடி. ஆனா உங்களுக்காக தான் உங்க தம்பிங்க ஜீவா, மாமா, ராகவப்பா, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரும் முழுக்க முழுக்க போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹார்ட் கிடைச்சிரும். என்னங்க, நீங்க வந்ததுக்கு இப்போ மூச்சு திணறல் பரவாயில்ல? எப்படி சரியா போச்சு? நீ என் பக்கத்துல வந்ததும் சரியா போச்சுல? அதே மாதிரிதான் கண்டிப்பா எல்லாமே சரியா போகும். சொன்னீங்க ஒரு மாசமா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன்னு, இனியும் கையில புடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க இருந்தா மட்டும்தான் எனக்கு நல்ல வாழ்க்கை. என்னால நீங்க இல்லாம யோசித்து கூட பார்க்க முடியல. வேண்டாம், எனக்கு அந்த யோசனையே வேண்டாம். அழாதீங்க. என்னங்க? மதி, ஆதவன் வீட்டுல இருக்கானா ஹாஸ்பிட்டல்லையா? வாசுகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா டாக்டர் குழந்தைங்களெல்லாம் இங்க வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால வாசுகி கூட்டிட்டு போயிருக்கா. சரி. என்னங்க? இல்ல, ஆதவனை பார்க்கணும் போல இருந்தது. ஆபரேஷன் முடிஞ்சதும் பார்க்கலாம். ஆபரேஷன் முடிஞ்சதுமா? ஆமாங்க. மதி, ஆபரேஷன் நடக்கும் நினைக்கிற? இங்க பாருங்க, பாசிட்டிவா பேசுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சாகுற வரைக்கும் உங்க கூட தான். மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதோட இந்த இம்சை தொல்லை முடிஞ்சது, நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா ஜாலியா எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சீங்களா? என்ன என்ன அப்படியெல்லாம் உங்களை ஃப்ரீயா விட மாட்டேன். நான் கிளவி ஆகுற வரைக்கும் நீங்க என் இம்சைய சகிச்சுட்டு தான் இருக்கணும். என்ன என்ன சிரிக்கிறீங்க? நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மதி, நீ பேசுறது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவனாலாம் கிடையாது. என்னங்க, எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கையா இருப்பேன். என் வாழ்க்கை உங்க கூட தான் கடவுள் எனக்கு தலையெழுத்து எழுதி அனுப்பி விட்டுட்டாரு. அப்படி ஏதாவது விதி மாறிச்சு அந்த காலத்துல மாதிரி உடன்கட்டை ஏற வேண்டியதான். ஏய், லூசு லூசு, அறிவட்ட லூசு, என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, புருஷனுக்கு முடியல, பேசாம படுத்திருப்பான்னு நினைக்காத. எழுந்தேன் சப்புன்னு வச்சிடுவேன். வாங்க வந்து வைங்க. மதி, இதாங்க பாசம். இந்த பாசம் நம்மளை விட்டு போகாது. நம்ம இப்ப இப்படி கஷ்டப்படுறது சாகறதுக்காக இல்ல, வாழ்றதுக்காக. கண்டிப்பா வாழ்வோம். நம்பிக்கையா இருங்க. ஒரு பெர்சன்ட் கூட உங்க நம்பிக்கையை குறைக்காதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப முடியாத ஸ்டேஜ் வந்தாலும் என்னங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நான் அழுது உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அழாம இருக்கேன். ஆனா நீங்க நான் தைரியமா இருக்கேன்னு நினைச்சு உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நான் தைரியமா இருக்கிறதே நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்கிற ஒரே எண்ணத்துலதான். அந்த எண்ணத்தை வீணடிச்சிடாதீங்க. டாக்டர் 4 நாள் டைம் சொல்லிருக்காங்க. அது உங்களை ஹார்ட் கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையை கை விட்டுறாதீங்க. என்ன நீங்க மட்டும்தான் சந்தோஷமா பாத்துக்க முடியும். அத மனசுல வச்சுக்கோங்க. விழக்கூடாதுங்க. மதி,
நீ இப்ப இப்படி பேசுறதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம விதி அவ்வளவுதான், நம்ம சீக்கிரம் போக போறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தான் மைண்ட்ல வச்சிருந்தேன். நமக்கு ஆபரேஷன் நடக்கும், நமக்கு ஹார்ட் கிடைக்கும், திரும்பவும் என் பொண்டாட்டி பிள்ளையோட வாழுவேங்கிற எண்ணம் இல்லடி. ஏன்னா அந்த அளவுக்கு டாக்டர் சொன்னாங்க. ஆனா நீ இப்ப சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பா நம்பிக்கையா இருக்கு. திரும்ப வருவேண்டி, உனக்காக வருவேன். நீ சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கையா இருப்பேன், நம்பிக்கையை விட மாட்டேன். இது போதுங்க. மருந்து மாத்திரையை விட நம்ம நம்பிக்கை தாங்க நம்மளை குணப்படுத்தும். புரியுதா? ம். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்ல வேண்டாம், என்னங்க தனியா விட்டுட்டு போகாத. உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன், உங்க பக்கத்துலயும். உங்க கைய பிடிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறீங்களா? தூக்கம் வரும்போது தூங்கிக்கிறேன். அப்பனா பேசிட்டு இருக்கலாமா? சந்தோஷமா? ம். என்ன பேசலாம்? நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், நம்ம கல்யாணம், நம்ம ஃபர்ஸ்ட் ஊர் சுத்தினது எல்லாத்தையும் பேசலாமா? பேசலாம். நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உன பொண்ணு பார்க்கும் முதல்ல தான் பார்த்தேன். அது எப்போ நான் என்னங்க, உங்களுக்கு தைரியம் சொல்றேன். எனக்கு அந்த தைரியம் இருக்கு. என்னால ரொம்ப பயமா இருக்குங்க. உங்களோட இந்த பேச்செல்லாம் கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். கடைசி வரைக்கும் வேணும். ஆனா உங்களை அழுக விட மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன். இதே மாதிரி சந்தோஷமா வச்சுக்குவேன். கண்டிப்பா சந்தோஷமா வச்சுக்குவேங்க. மதி, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? ரொம்ப சரிங்க. கரெக்டா சொன்னீங்க. இரு அடுத்து நம்ம 2 பேரும் என்ன இவன் ரொம்ப அமைதியா இருக்கான். அதுவும் இல்லாம கார்ல கூட்டிட்டு வரான். எங்க போனாலும் பைக்ல தானே போவோம். பேசவும் மாட்டேங்கிறானே. ஏய் சித்து. சொல்லு சிந்து. டேய், பாதை மாதிரி போறடா. என்ன கவனத்துலடா கார் ஓட்டிட்டு இருக்க? எங்க வீட்டுக்கு போற பாதை தாண்டி போயிடுச்சு. டேய், காரை நிப்பாட்றா. உங்க வீட்டுக்கு போல. வேற எங்க போறோம்? ஹாஸ்பிடல் போறோம். ஹாஸ்பிடலுக்கா? என்னடா இப்படி பண்ற? நீ என்ன சொன்ன? எங்க வீட்ல போய் எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்க போவோம்னு தானே சொன்ன. இப்போ என்ன ஆச்சு உனக்கு? அது வந்து ஹாஸ்பிடல் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். சித்தார்த். சொல்லு. டேய், என்ன பாரு. சொல்லுமா. சித்தார்த், என்ன பாருன்னு சொன்னேன். என்னடி? என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? அது வந்து ஏய், ஏதா இருந்தாலும் சொல்லுடா. எதுக்கு இப்ப ஹாஸ்பிடலுக்கு போறோம்? சித்து, அப்பாக்கு ஏதாவது பிரச்சனையா? அது வந்து சித்தார்த், நீ தானே சொன்ன அப்பாக்கு முன்ன விட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. அப்பப்போ மூவ்மெண்ட்லாம் இருக்குன்னு சொன்னேல. பிறகு எதுக்கு ஃபீல் பண்ற? ஏதாவது டாக்டர் ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? டேய், எதா இருந்தாலும் சொல்லுடா. நீ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கறத பார்த்தா எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. சித்து, என்னன்னு சொல்லு. சிந்து, ஹாஸ்பிடலுக்கு போறோம். ஆனா அப்பாவை பார்க்க இல்ல. அப்பாவை பார்க்க இல்லையா? வேற எதுக்கு போறோம்? அது வந்து சித்தார்த், என்னன்னு சொல்லுடா. உங்க வீட்ல யாரும் கால் பண்ணலன்னு சொன்னேல. ஆமா. வீட்ல யாரும் இல்லையா? எங்க போயிருக்காங்க? அதான் ஹாஸ்பிடலுக்கு. ஐயோ சித்து, அடிச்சிர போறேன். யாருக்கு என்ன? ஏதா இருந்தாலும் சொல்லு. சொல்லுடா. எங்க வீட்ல இருந்து யாராவது கால் பண்ணாங்களா? சொல்லு. சரத் கால் பண்ணானா? நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏய், கால் பண்ணாத. உங்க வீரனாக்கு உடம்புக்கு முடியலையா? வீரானாக்கா? என்ன என்ன செய்து? அது வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னடா ஆச்சு? காய்ச்சல் எதுவும் ஹெவியா இருக்கா? சொல்லுடா. எத்தனை நாளா காய்ச்சலா? ட்ரிப்ஸ் எதுவும் ஏத்துறாங்களா? சொல்லுடா. சொல்லு சித்து, ட்ரிப்ஸ் ஏத்துறாங்களா? எல்லாரும் ஹாஸ்பிடல் போயிருக்காங்கன்னா சொல்லுடா. ஐயோ, காய்ச்சலாவா? ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க கேட்ட இப்படி அழுகுற? ஹார்ட்ல ப்ராப்ளம்னு சொன்னா வேற வழி இல்ல. சொல்லி இவளை சமாதானப்படுத்தினாதான் அங்க போய் இவன் நார்மலா இருப்பா. சித்தார்த், ஃபர்ஸ்ட் காரை நிப்பாட்டு. என்னன்னு எனக்கு சொல்லு. ஏய் சிந்து, சொல்றேன், அழுகாத முத. இங்க பாருடி, எப்பவுமே நாம நினைக்கிறதா நடக்கும். நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அது மாதிரி நல்லதே நினைச்சுக்கோ. என்னன்னு சொல்லுடா. எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது. இதயம் வேகமா துடிக்குது. பயமா இருக்குடா. சொல்லு. ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு முடியாம இருக்காங்களா? அப்படி இருந்தா கூட பரவாயில்ல சிந்து. சிந்து, உங்க வீரானாக்கு ஹார்ட்ல ப்ராப்ளமா? ஹார்ட்லயா? என்ன 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 சொல்ற சித்து? சித்தார்த், என்ன சொல்ற? என்ன என்ன பிரச்சனை? ரொம்ப பேசலாம் இல்ல. அட்மிட் பண்ற அளவுக்கு நான் என்னடா ஆச்சு? அதாமா, ஹார்ட் வந்து டாக்கா? சொல்லுடா. அட்டாக் மாதிரி வந்துருச்சா? இது ஆனா அண்ணனுக்கு ஒண்ணு இல்லைல. ஆஞ்சியோ எதுவும் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா?
ஏய் சும்மா இருடி. அந்த மாதிரி இருந்துட்டா கூட ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஆனா இது அது கிடையாது. இன்னும் 4 நாள்ல இதே மாற்று அறுவை சிகிச்சை அது செஞ்சாதான் உங்க அண்ணன் பொழைப்பானா. என்ன 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 சொல்ற சித்தார்த்? அம்மா இப்படி எல்லாம் விளையாடாத. என்ன நினைச்சு இப்படி பேசுற? அறிவு இருக்காடா? இப்படி பேசுறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? ஏய் இங்க பாரு சிந்து, ஜீவா கால் பண்ணி பேசினான். எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தைரியமாயிரு, நம்பிக்கையாயிரு. நான் நல்ல ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உங்க அண்ணன் பழையபடி திரும்பி வந்துருவான். சித்தார்த், இதெல்லாம் நிஜமா? இதுல யாராவது போய் சொல்லுவாங்களாடி? இங்க பாரு, ஹார்ட் கிடைக்கிறதுல தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. என்னடா சொல்ற? ஏய் பயப்படாத. அது மாதிரி சிந்து, நான் சொல்றத கேளு. உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, ஹார்ட் கிடைக்கணும்னு நம்பிக்கையா இரு. அப்புறம் அங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவலையில கஷ்டத்துலதான் இருப்பாங்க. நீ அங்க போய் ஓன்னு அழுதுகிட்டு இருக்காத. இருக்கிறவங்க கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை தைரியமா போயிடும். நம்ம போறது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். அவங்க தைரியமா இருக்கணும். புரியுதா? அதுக்கு தக்கன அங்க போய் பேசு. நீ ஒண்ணு இன்னும் குழந்தை இல்ல. அங்க போய் அழுது உருண்டுட்டு இருக்க. புரிஞ்சதா? சித்தார்த், ஏய் புரிஞ்சுக்கோடி. எனக்கே கேட்டது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நான் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. நானும் கண்டிப்பா ட்ரை பண்றேன். எனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாத்தையுமே சொல்லி வச்சுட்டேன். பெங்களூர்லயும் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆளுங்க, டாக்டர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். யாராவது ஒரு ஆளாவது கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. நீ அங்க போய் ஆறுதலா இரு, அவ்வளவுதானே சொல்லுவேன். போய் அழுது அவங்கள கூட கொஞ்சம் நோகடிக்காத. சித்து. ஏய் சிந்து, இங்க வா. வாடி. ஏய் சித்து. அழாதம்மா. அப்படியெல்லாம் யாரும் விட்டுற மாட்டாங்க. நான் இருக்கேடி, பாத்துக்கிறேன். உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நம்பிக்கையா இரு சிந்து. சித்தார்த், கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாது. ஹார்ட் கிடைச்சிருமா? எப்போடா? கிட்னி இது மாதிரினா கூட நம்ம குடும்பத்துல உள்ள யாராவது கூட கொடுத்துக்கலாம். ஹார்ட்ங்கும் போது எப்போடா? அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நான் சரத்துக்கும் கால் பண்ணேன். எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்கோம். ஆனா வீர ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கறனால உடனே கிடைக்குமாங்கிறதான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னான். அண்ணா, ஏய் அழாத. ஆனா நம்பிக்கையா இருப்போம். இப்பதான் ஆதவனே பிறந்திருக்கான். அது எப்படி கடவுளுக்குன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமையா போகும்? பாத்துக்கலாம். சிந்து, நான் இருக்கேன். நம்பிக்கையா இரு. அதான் அங்க போய் அழுகாத. எல்லாத்துக்கும் ஆறுதலா இரு. புரியுதா? எப்படி அழாம இருக்க முடியும்? இப்ப அழுதுரு. எவ்வளவு அழுகணுமோ அழுகு. நான் உனக்கு ஆறுதலா இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போய் அழாம நீ எல்லாத்துக்கும் ஆறுதலா இரு. புரியுதா? பெங்களூர்ல எனக்கு ரொம்ப பழக்கம். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. அவர்கிட்ட பேசியிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச இடம் சென்னையில, மதுரை, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நான் பேசுறேன். இன்னும் 4 நாள் டைம் இருக்குல்ல, பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்பிக்கையா இருப்போம். நானும் திரும்ப திரும்ப அவங்க எல்லார்கிட்டயும் மூவ் பண்றேன். ஓகேவா? சித்து, விட்டுறாதடா. ப்ளீஸ் விட்டுறாதடா. அதெல்லாம் விட மாட்டேன்டி. உனக்கு எது சந்தோஷமோ அதான் எனக்கும். உன் அண்ணன்கனா உனக்கு எவ்வளவு உயிரன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா விட மாட்டேன். ஓகேவா? டேய் சரத்து, எல்லாம் ஓகே தானே? ஹார்ட் கிடைச்சிரும்லடா? என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டேன். எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு தான் சொல்றாங்க. நான் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாதுடா. என்ன சரத்து, இப்ப நம்ம என்னதான் பண்றது? எனக்கு தெரியல சக்தி. ஹாஸ்பிட்டல்ல அம்மா அப்பா யாரும் அழுகிறத பார்க்க முடியல. அதை விட வைஷாமா லோ பிரஷர்னு சொல்லி அவங்க ஒரு பெட்ல படுத்திருக்காங்க. அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. அப்படியே ஃபுல்லா பிளாக்கா இருக்குடா. உங்களை சுத்தி இருட்டு மட்டுமே இருக்கும்னு தோணுது. டேய் மனசை விடாதீங்கடா. மதிய அன்னைக்கு நாம தான் நம்பிக்கை சொல்லிட்டு வந்திருக்கோம். நாமளே மனசை விட்டுட்டா அவ்வளவுதான். ஆமாண்டா, நல்லதே நினைப்போம். ஆனா சரத்து, மூவ் பண்ணிக்கிட்டே இருடா. அப்பப்ப கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இரு. இன்னும் நமக்கு 3 நாள் தான் டைம் இருக்குடா. அதுவும் மதி வீரா கிட்ட எமோஷனலா இருக்காம ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கறனால வீரா ஓரளவுக்கு பெட்ரு. ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, டாக்டர் சொன்னதை கவனிச்சிங்கல்ல? 4 நாள் டைமே அதிகம்னு சொன்னாங்க. எப்ப எது வேணாலும் அந்த ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. அதனால நம்ம விட்டுறக்கூடாது. திரு, புரியுதுடா. ஆனா ஹார்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு நம்ம பேர் வரும்போதுதான் ஆபரேஷனே பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாம பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம யாருக்கும் எந்த பிரஷரும் கொடுக்க முடியாது. சரத்து, நீ டிசிபி தானே? உன்னோட ஒர்க்க வச்சு நாம ஏதாவது பண்ணலாம்டா. ஆனா அது தப்பா போயிரும்டா. நம்ம வீரானுக்கு முன்ன ஏதாவது சின்ன குழந்தை கூட இருக்கலாம். அதை நம்ம பறிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம அண்ணனுக்காக யாரு என்னன்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு உயிரை நம்ம அண்ணனோட அவங்க கிரிட்டிக்கலா இருக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சே பறிக்க முடியுமா? வேண்டாம், அப்படிலாம் பண்ண வேண்டாம்.
ஆமாடா, அப்படிலாம் வேண்டாம். வீராக்கு இப்படின்னு நம்ம யாராலையுமே தாங்கிக்க முடியல. இதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா. சரி, ஓகே, நம்பிக்கையா இருப்போம். நான் அப்பப்போ மூவ் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. ஓகேடா. சித்தார்த்தும் கால் பண்ணா. சரத்து, சிந்து ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஆனா ரொம்ப ஆறுதலா இருக்காடா. வைஷாமாவா அவதான் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கா. எல்லார்கிட்டயும் ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு இருக்கா. சித்தார்த் சொன்னா, ஆனா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கிறதா சொன்னா. பாக்கலாம்டா, நம்பிக்கையா இருப்போம். நம்ம அண்ணன், நம்ம வீரா நம்மளை விட்டு போக மாட்டான். இன்னும் 3 நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம். சரிடா. சரி வாங்க. ரத்னப்பா வீரப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியல. நாம கொஞ்சம் போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஆமாடா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம தான் யாரையும் தனியா விடாம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு நம்பிக்கையா இருக்கணும். அதை விட வேற வழி இல்லடா. கரெக்டா சொன்ன சரத்து. நாம எல்லாரும் இப்படி சேர்ந்து இருக்கிறதுக்கு அப்பா அம்மா அத்தை இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிறதா இப்போதைக்கு நல்லது. சரிடா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சக்தி, சொல்லு தீரு. ஆபீஸ்க்கு எதுவும் கால் பண்ணியா? நான் வந்த கால் எதையும் அட்டன் பண்ணலடா. நான் யார்கிட்டயும் பேசுற நிலைமையிலே இல்ல. அதனால தீரு நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு மேனேஜர் கிட்ட தான் எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம வீரானாக்கு இப்படின்னு மேனேஜருக்கு மட்டும் தான் தெரியும். வேற யார்கிட்டயும் சொல்லல. அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு வீரானா எந்திரிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆமாண்டா, அதனால ஆளாளுக்கு ஊருக்கு போயிருக்கோம், இல்ல மீட்டிங் போயிருக்கோன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். ஓகேடா, அதுவே நல்லது. சக்தி, வீரானா குணமாயி வீட்டுக்கு வர வரைக்கும் ஆபீஸ நீயே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகேவா? நான் பாத்துக்கிறேன்டா. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். என்னடி ரத்னம் சார் இல்லைன்னு சொல்றாங்க? ரத்னம் சார் மக யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. வெயிட், மேனேஜர் வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, பார்த்து பேசுவோம். அங்க வராரு, அவரா இருக்குமா? நம்மள பார்த்து தான் வராரு. ஓகே பாப்போம். ஹலோ மேடம். ஹாய் சார். சார், ரத்னம் சார், வைரம் சார், அவங்க பசங்க யாரும் இல்ல மேடம். எப்ப சார் வருவாங்க? 1 வீக் ஆகும். 1 வீக்கா? எஸ் மேடம். நீங்க தான் ஜோ கம்பெனில இருந்து வரீங்களா? ஆமா சார். மேடம், சார் சொல்ல சொன்னாங்க, நீங்க வந்தீங்கன்னா இன்னும் 1 வாரம் கழிச்சு உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி பேச வந்தா போதுமா? ஹலோ, என்ன சார் சொல்றீங்க? இன்னும் 2 டேஸ்ல சப்மிட் பண்ணனும்னு சொல்லிருந்தீங்க. உண்மைதான் மேடம். ஆனா இப்ப எல்லாருக்குமே ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், ஊருக்கு அப்படி இப்படின்னு போனனால ஆபீஸ் மீட்டிங், கம்பெனி ப்ராஜெக்ட் எல்லாமே 1 வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. நீங்க 1 வீக் கழிச்சு வாங்க. சார், எல்லாருமே அப்படி போயிருக்காங்க, எல்லாத்தையும் 1 வீக் தள்ளி வச்சிருக்காங்கனா அப்படி என்ன சார் மீட்டிங்? அது கம்பெனி விஷயமா, எங்களுக்கு தெரியாது. ஓகே. சரிங்க மேம், நீங்க கிளம்பலாம். 1 வாரம் கழிச்சு நீங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணிட்டு கூட வாங்க. ஓகே சார். சரி, ஓகே, அப்ப நான் வாடி போலாம். அவன்டி அதான்டி அந்த ஜீவா. அவனை எதுக்கு நீ தேடுற? என்னடி லூஸ் மாதிரி பேசுற? அவனாலதான்டி அந்த கம்பெனியே சேல்ஸுக்கு போயிருக்கு. பார்ட்டிக்காரங்க எல்லாம் வந்து ஓகே சொல்லியாச்சு. அந்த ஹெல்ப் பண்ண அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிடலாமா? இவ்வளவு பெரிய ஆபீஸ், அவனை எங்க போய் தேட சொல்ற? மேனேஜர் போறாரு, கூப்பிட்டு அவனை கேளு. கேளுடி. சரியில்லடி, இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோ. இதெல்லாம் பாத்துக்கலாம், கூப்பிடு. சார். ஹலோ மேனேஜர் சார். எஸ் சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். சார், உங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஜீவா சாரா? சார், ஆமா சார், ஜீவா சார். உங்களை பார்க்கலாமா? இல்ல மேடம், அவங்களும் 1 வாரம் கழிச்சு தான் வருவாங்க. 1 வாரம் கழிச்சா? ஏன் சார்? அவருக்கும் மீட்டிங் தான் மேம். ஏன் சார், எம்டி பசங்கலாம் மீட்டிங் போயிருக்காங்கனா அதுக்காக ஜீவாவுமா? மேடம், ஜீவா சார் தான் நம்ம ஆபீஸ்க்கு வர சின்ன கம்பெனி எல்லாம் மெயின்டைன் பண்றது. அவர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. முக்கியமான மீட்டிங்னா அதுல கண்டிப்பா ஜீவா சாரும் இருப்பாங்க. அவங்களும் நம்ம ஆபீஸ்க்கு 1 வாரம் கழிச்சு தான் மேம் வருவாங்க. ஓகே சார். சார், கால் பண்ணி மேம், இப்போதைக்கு நீங்க யார் கால் பண்ணாலும் அவங்க போன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. யாரும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. டார்ச்சரா? சாரி மேம், எதையும் நினைச்சுக்காதீங்க. வர எல்லாரும் கால் பண்றேன் தான் சொல்றாங்க. அவங்களோட சிச்சுவேஷனை நாம பாக்கணும்ல. 1 வீக் கழிச்சுதான் பிசினஸ் பாப்போம், அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டா நாம அதுக்கு தக்கன மெயின்டைன் பண்றது நல்லது தானே. அதான் நீங்களும். ஓகே சார், நோ ப்ராப்ளம். 1 வீக் கழிச்சு பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏண்டி, என்னடி ஆபீஸ்ல வேலை பார்க்கறவனுக்கு இவ்வளவு மரியாதை? அதுவும் ஆபீஸ் மேனேஜர் ஜீவா சார். ஏண்டி, அப்பனா அவன் மேனேஜரோட பெரிய ஆளோ இருக்கலாம். எம்டிக்கு ரொம்ப நம்பிக்கையானவனா கூட இருக்கலாம். ஆமா, உனக்கு என்னாச்சு? எனக்கு என்ன இல்ல, ஜீவாவை பத்தி அடிக்கடி பேசுறியே, அதான் கேட்டேன். நான் இங்க அடிக்கடி பேசல. நீ டிசிபி சார பேசுனதை விட கம்மிதான். ஆமாடி, டிசிபி சார பார்க்கவே முடியறதில்ல. இது மாதிரி ஸ்டேஷன் போலாமா? கொன்றுவேன். அப்பனா நைட் ஐஸ்கிரீம் சாப்பிடவாது போவோண்டி. எதுக்கு? இன்னைக்கு மாதிரி டிசிபி சார் வந்தாருனா? டிசிபி சார் வந்தா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்.
ஏன்டி இப்படி இருக்க பைங்கிலி? போதும் போதும், ரொம்ப ஓவரா பண்ணாத. தூக்கி அவராட்டுக்கு உள்ள போட்டாரு, கத்திய வச்சு வேலு வாங்குவ. அப்பெல்லாம் அடிக்க மாட்டாருடி. ஐயா அப்படியா? போலாண்டி, பிச்சை போடுவேன் பாத்துக்கோ. இரு, அடுத்து ஜீவாவை பத்தி பேசு, அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். ஐயோடா, நான் எதுக்கு ஜீவாவை பத்தி பேசணும்? அவனை பத்தி பேசுறதும் உடனே லவ் நினைச்சுக்கிட்டியா? உனக்குதான் என்ன பத்தி தெரியும்ல. என்ன லவ் ரூல்ஸா? எஸ், என் ரூல்ஸ் படி யார் இருக்காங்களோ அவங்களதான் லவ் பண்ணுவேன், கல்யாணமும் பண்ணிக்குவேன். இல்லாட்டி நோ மேரேஜ் நோ லவ். பெரிய இந்த ரூல்ஸ் போடி. எனக்கு அது ரொம்ப பெரிய ரூல்ஸ் தான். ஆனா ஜீவா மேல மட்டும் ஆசைப்பட்றாத. உன் ரூல்ஸ்க்கு அவன் ஒண்ணுக்கு கூட செட் ஆக மாட்டான். அப்பாடா, அப்பனா ரொம்ப சந்தோஷம். அந்த முட்டைக்கண்ண மொழியன் எனக்கு தேவையில்லை. ஓகே ஓகே, அதையும் நான் பாக்குறேன். பாக்கலாண்டி. சரிங்க மேடம், இப்ப போலாமா? போலாமே. ஐயோ சார், என்ன சார் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது சார். சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நாங்க வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனி எங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? ஆனா என் மகன் வாழ வேண்டியவன் சார். இப்பதான் சார் குழந்தை பிறந்த 6 மாசம் ஆகுது. அப்பான்னு கூட இன்னும் கோப்பல்ல சார். அதுக்குள்ள ஏன் அவன்? சார் ப்ளீஸ் சார், நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க, எங்களுக்கு இனி எந்த வாழ்க்கையும் இல்ல. எங்க இதயத்தை எடுத்து என் மகனுக்கு வச்சு காப்பாத்துங்க. ஆமா சார், எங்க 2 பேரையும் செக் பண்ணுங்க. எங்க மகனுக்கு யார் இதயம் பொருந்துதோ ப்ளீஸ் சார் அவங்க இதை எடுத்துக்கோங்க. ஐயோ சார், என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? படிச்சவங்க தானே நீங்க? கிட்னியா சார்? செக் பண்ணி ஒன்னு எடுத்து வைக்க. இது ஹார்ட் சார். உங்ககிட்ட இருந்து எடுத்தா நீங்க இறந்து போவீங்க. இது சட்டத்துக்கு விரோதமானது. சார் சட்டம்லாம் வந்து என் பையனை காப்பாத்தாது. நீங்க சொல்லுங்க சார், ப்ளீஸ் எங்களுக்கு செக் பண்ணுங்க. சார் உங்களுக்கு ஐயோ 65 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க ஹார்ட்டை நம்ம வைக்க முடியாது. 65? சார் எனக்கு 60க்கு மேல. ஆனா சார் என்ன செக் பண்ணுங்க, எனக்கு 55 வயசு தான் சார் ஆகுது. ஐயோ சார் புரிஞ்சுக்கோங்க, உங்க மகன் மேல உள்ள பாசத்துல பேசுறீங்க. ஆனா இதெல்லாம் அப்படி பண்ண முடியாது. இத மட்டும் நான் பண்ண ஹாஸ்பிட்டலே போட்டுட்டு நான் ஜெயில போய் உட்கார வேண்டியதான். சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஐயோ புரிஞ்சுக்கோங்க சார், எல்லா இடத்துலயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 நாள் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார், பார்க்க முடியல சார். எங்க மகனை எப்படி பார்க்க முடியல சார். சார் ப்ளீஸ் சார் செக் பண்ணுங்க சார். ஐயோ சார், உங்க மகனுக்கு பிளட் குரூப்பே ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ்ல பிளட் குரூப் அதுவே கொஞ்சம் ரேர் தான் சார். ஓ பாசிட்டிவா? ஆமா சார், எல்லாத்தையும் பார்த்து தான் ஹார்ட் வைக்க முடியும். இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு சார். சும்மா நீங்க வாட்டுக்கு எடுத்து கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு என்ன நினைச்சீங்க? இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ணே அப்படின்னா நம்மளால கொடுக்க முடியாதானே? ஆயிரும் அண்ணே, நம்ம 2 பேத்துக்குமே பி பாசிட்டிவ். ஆமாண்டா, நம்ம வீட்டுல வயசுக்கு ஓ குரூப்டா. எஸ் சார். ஏன் சார் அந்த அம்மாவே முடியாம பிரஷர் எல்லாம் அதிகமாயி அவங்களுக்கே ஒரு பெட்ல போட்டு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கு. ஏன் சார்? அதுவும் அந்த அம்மா கண்டிஷனுக்குலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் யாருக்குமே எதுவுமே பண்ண முடியாது. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், புரியுதா? ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க, பையனோட உயிர் முக்கியம். சார் ஒன்னும் பண்ண முடியாது சார். உங்களுக்கு பிளட் குரூப்பே மேட்ச் ஆகல. சார் நம்பிக்கையா இருங்க சார். அப்படின்னா நான் கொடுக்கலாமா? சக்கரவர்த்தி எனக்கு ஓ பாசிட்டிவ் தான் சார். சார் நீங்க அத்தனை வைரம் சொன்ன மாதிரி மகன் உயிர் முக்கியம் சார். நாங்களா வாழ்ந்து முடிச்சிட்டோம். நீ என்ன சார் இருக்கு எங்களுக்குன்னு வாழ்க்கை? டிஎஸ்பி சார், நீங்களே இப்படி பேசினா எப்படி? உங்களுக்கு தெரியாத ரூல்ஸா? இதெல்லாம் சட்ட விரோதமா தப்பு இல்லையா? இந்த பிள்ளைக்கு என்ன சார் சட்ட விரோதம்? சக்கரவர்த்தி ரத்னம், நீ கஷ்டப்படாத. நம்ம வீராவுக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் சார் நீங்க எனக்கு செக் பண்ணுங்க. இப்படி ரூல்ஸ் ப்ரொசீஜர் ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ டிஎஸ்பி சார், இங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க. ஹார்ட் கொடுக்க 65 வயசுக்குள்ளதான் இருக்கணும். அதை மறந்துட்டீங்களே. அப்புறம் நான் ரத்னம் சக்கரவர்த்தி இனி நம்ம என்ன பண்ண போறோம்? என்னால முடியல சக்கரவர்த்தி. வீராவை நம்ம கண் முன்ன. சக்கரவர்த்தி கேட்டியா வீராக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்ல. சக்கரவர்த்தி நம்ம என்ன பண்ண போறோம்? ரத்னம் இல்ல ரத்னம், நம்பிக்கையா இரு. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டர்ஸ்டையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அதே மீறி நாமளும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் தான் வந்தேன். எனக்கு புரியுது சார், உங்களோட பாசம் பரிதவிப்பு எல்லாமே புரியுது. ஆனா இதெல்லாம் சாத்தியம் ஆகாது சார். கடவுள் நம்பிக்கை இருந்தா சாமியை கும்பிட்டுக்கோங்க. இன்னும் 2 நாள் தான். 2 நாள்ல உங்க மகனுக்கு ஹார்ட் கிடைச்சு ஆபரேஷன் முடிஞ்சதுன்னா அடுத்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா 2 நாள்ல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல சார். எனக்கு இதை சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்த விரும்பல. எதா இருந்தாலும் ஓகேன்னு ஏத்துக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தா சாமியை கும்பிட்டுக்கோங்க. இதை விட வேற வழி இல்ல சார். மதினி அழாதீங்க மதினி. இப்படி அழுதுதான் வயசு மதினியும் முடியாம படுத்திருக்காங்க.
அவங்களுக்கு டிப்ஸ் ஏத்துற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிடாம அழாதீங்க மதனி. மரகதம் மரகதம் கேட்டியா? இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையா? மரகதம் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பிள்ளைய தெரிஞ்சேவோம். இல்ல 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 மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. மதினி நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க சொல்லல, அவ்வளவுதான். மனசு ஃபுல்லா ரணமா தான் இருக்கு. ஆனாலும் நம்பிக்கையா இருக்கு மதினி. மரகதம் நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்காம நம்பிக்கையா இருந்து என்ன பண்ண? மரகதம், அக்கா. ஒரு ஆள் இதயத்தை எடுத்து வீராவுக்கு பண்றதான ஆபரேஷன். ஆமாக்கா. ஏன் நாம தான் எல்லாத்தையும் வாழ்ந்தாச்சே, நாம அந்த இதயத்தை கொடுத்தா என்ன? மதினி என்ன சொல்றீங்க? ஏன் ஹாஸ்பிட்டல் சொல்லி வச்சு அதை வரணும்னு வெயிட் பண்ணி வீராவோட உயிர்ல ஏன் விளையாடணும்? நமக்கு தேவை நம்ம பசங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கைய நல்லா வாழணும். நாமெல்லாம் வாழ்ந்தாச்சு. நான் வேணா டாக்டர்கிட்ட போய் பேசுறேன். ஏக்கா அப்படிலாம் பண்ணுவாங்களா? இது உயிர் போற விஷயங்கிறனால டாக்டர்ஸ் இதை ஏத்துக்கிறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம போய் பேசி பாப்போம். இல்ல வேது, அதெல்லாம் நம்மளால முடியாது. ஏன் ராகவ், ஏன் முடியாது? ஏன் முடியாது? சாலா, இப்பதான் ரத்தன வைரம் சக்கரவர்த்தி டாக்டர் கிட்ட பேசுனாங்க. நானும் கேட்டுட்டு தான் வந்தேன். வீராவுக்கு ஓ பிளட் குரூப்பா, அதே பிளட் குரூப்ல இருக்கிறவங்க தான் ஹார்ட்ட கொடுக்க முடியுமா? ஓனா நமக்கு ஏ குரூப் ஆச்சே, நமக்கு பி பாசிட்டிவ். நம்ம வீட்ல ஓ பாசிட்டிவ்ல உள்ள 2 பேரு, ஒன்னு வீரா, இன்னொன்னு வைஷு. வைஷுவோட ஹெல்த்துக்கு இது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி நம்மளால யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ராகவ், எனக்கு ஓ பாசிட்டிவ் தான். என்னக்கா சொல்ற? ஆமா மரகதம், எனக்கு ஓ பாசிட்டிவ் தான். நான் போய் டாக்டர் கிட்ட பேசுறேன். ஏதோ அதுவும் முடியாது. ஏன் ராகவ்? ஓ பாசிட்டிவா இருந்தாலும் 65 வயசுக்குள்ள இருக்கணும். நமக்கு வேற எந்த ஹெல்த் பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேது, உனக்கு வயசு? எனக்கு 65 வயசுக்கு மேல. இப்படி வேற ரூல்ஸ் இருக்கா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓ பாசிட்டிவ்னா வீராவுக்கு என்ன ராகவ் சொல்ற? அப்பனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது வேது. பசங்க எல்லாம் ஒவ்வொரு ஆள மூலமா பேசி பேசி ஒவ்வொரு டாக்டர்ஸ் கிட்டயே சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. நீ கடவுளோட சித்தம், பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு.